இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். என் பெயர் நிரஞ்சனா விக்னேஷ். நான் செல்லம்மாள் வித்யாலயாவில் 6ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி. எனக்கு மேடை பேச்சு என்ற கலையை அளித்த சர்வ வல்லமை படைத்த இறைவனை வணங்கி இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்கு இந்த அரிய வாய்ப்பை வழங்கிய உயர் திரு அழகேசன் அவர்களுக்கும், என்னை எப்பொழுதும் உற்சாகப்படுத்தி ஊக்கமளித்து என் பெருமையை தன் பெருமையாய் எண்ணி பூரிக்கும் எங்கள் பள்ளியின் செயலாளர் உயர் திரு TR சந்திரசேகரன் சார் அவர்களுக்கும் எனது பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு அமர்ந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும், எங்களின் நிகழ்ச்சிகளை கண்டு எங்களை உற்சாகப்படுத்த இருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்களின் பள்ளியின் சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவிப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். எங்கள் பள்ளியின் சகோதர சகோதரிகள் 3 நிகழ்ச்சிகளை உங்களுக்கு வழங்க இருக்கிறார்கள். முதல் நிகழ்ச்சி வாய்ப்பாட்டு மதுராஷ்டகம். பாட இருப்பவர்கள் குமாரி ஷவன்யா, குமாரி வசுமதி மற்றும் குமாரி விவேகா. மிருதங்கம் வாசிப்பவர் திரு N தேசிகன் அவர்கள். அதேபோல் 2வது நிகழ்ச்சியாக வயலின் இசை செல்வி ஹர்ஷிதா. 3வதாக ஒரு நடன நிகழ்ச்சி எங்கள் பள்ளியின் மாணவிகள் L ஜெயஸ்ரீ மற்றும் L திவ்யஸ்ரீ வழங்குகிறார்கள். முதலாவதாக வாய்ப்பாட்டு மதுராஷ்டகம். இந்த பாடலை இயற்றியவர் ஸ்ரீபாத வல்லபாச்சாரியார். மதுரம் என்றாலே இனிமையானது என்று பொருள். அஷ்டகம் என்றாலே 8 அடிகள் கொண்ட ஒரு பாடல் அப்படின்னு அர்த்தம். இந்த பாடலில் வல்லபாச்சாரியார் சாக்ஷாத் ஸ்ரீ பகவான் கிருஷ்ணனுடைய ஒவ்வொரு அசைவையும் அழகாக எழுதியிருக்கார். இது அவர் எழுதியிருக்காருன்னு கூட நம்மளால் சொல்ல முடியாது, ரொம்ப அழகாக தான் வாழ்க்கையிலே அனுபவிச்சிருக்கார். அதில் அவர் சொல்கிறார், அதரம் மதுரம் வதனம் மதுரம் நயனம் மதுரம் ஹசிதம் மதுரம். அதரம் மதுரம். ஆஹா கண்ணா, உன் அழகான கொவ்வைப்பழம் போல உதடு அழகு. வதனம் மதுரம், உன்னுடைய உருண்டையான முகமே அழகு. நயனம் மதுரம், உன்னுடைய தாமரை இதழ் போன்ற கண்களே அழகு. ஹசிதம் மதுரம், ஆஹா நீ ஒரு புன் சிரிப்பு சிரித்தாலே எல்லாருக்கும் உனக்கு கொஞ்சனம் போலே தோன்றதே கண்ணா. எப்பொழுதுமே நமக்கு கூட கிருஷ்ணனை பார்த்தாவே நம் குழந்தையாட்டும் அவனை கொஞ்சனம் போல தானே தோணும். அதே போல் வல்லபாச்சாரியார் இந்த பாட்டில் அவர் சொல்கிறார், தொடர்ந்து வர்ணிக்கிறார். உன் நட்பு அழகு, உன் இதயம் அழகு, உன் நடையுடைய பாவனைகள் அழகு, உன் பேச்சு அழகு, இப்படின்னு அந்த அஷ்டகம் முழுக்க சொல்லிக்கொண்டே போகிறார். இப்படிப்பட்ட அழகான பாடலை அழகாக பாட இருப்பவர்கள் குமாரி ஷவன்யா, குமாரி வசுமதி மற்றும் குமாரி விவேகா. மிருதங்கம் வாசிப்பது ஸ்ரீ N தேசிகன் அவர்கள். வாருங்கள், பாடலை நன்றாக ரசிக்கலாம். மிகவும் அழகாக நமக்காக பாடினார்கள். பாடியோர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக உங்களுக்காக எங்களது பள்ளியின் மாணவி செல்வி ஹர்ஷிதா வயலின் மூலமாக 2 பாடல்களை உங்களின் காதுகளுக்கு தேனாக அளிக்கப் போகிறாள். முதல் பாடல் அலைபாயுதே கண்ணா. இயற்றியவர் ஊத்துக்காடு திரு வெங்கட சுப்பையர் அவர்கள். இதுவும் கண்ணனை பற்றிய ஒரு பாடல்தான். மதுரமான இனிமையான பாடலை, அந்த மதுராஷ்டகத்தை கேட்ட நமக்கே கண்ணனிடம் மனம் அலைபாய்கிறதல்லவா. அவனை பார்க்க மாட்டோமா என்று நினைக்கிறோம். கண்ணா, உன் புல்லாங்குழல் இசையில் என் மனம் அலைபாய்கிறது. அதனால் என் உடல் உன்னிடமிருந்து ஒரு அடி கூட நகர மறுக்கிறது. உன் புல்லாங்குழலிலிருந்து வரும் இசை என்னை கட்டி போடுகிறது. இதோ உங்களுக்காக இந்த பாடல் இப்பொழுது. அதை தொடர்ந்து அடுத்த பாடலாக கலியுக வரதன் கண் கண்ட தெய்வமாய் இயற்றியவர் பெரியசாமி தூரன் அவர்கள். இவ்வளவு நேரமாக நாம் கண்ணனின் அழகை பார்த்தோம், கண்ணனை பற்றி அனுபவித்தோம். அதே போல எப்படி கண்ணனை பற்றி அனுபவித்தோமோ அந்த பழனிமலை உச்சியில் இருக்கும் அந்த கலியுக வரதனான கந்தனை பற்றி அனுபவிக்க வேண்டாமா? அந்த தருணத்தில்
இந்த கலியுக வரதன் என்ற பாட்டை அனுபவிக்கலாம். முருகன் என்றாலே அழகுதானே. முருகனின் மறுபெயர் அழகு, முருகனின் மறுபெயர் அழகு, அந்த முருவலில் மயங்குது உலகு. முருகனின் மறுபெயர் அழகு. வாருங்கள், இப்பொழுது ஹர்ஷிதா அவர்கள் அலையோசிப்பதை கேட்கலாம். நன்றி ஹர்ஷிதா அவர்களே. இறுதியாக உங்களுக்காக ஒரு நடன நிகழ்ச்சி. ஆயக்கலைகள் 64. அதை அனைத்தையும் தெரிந்தவர் சாக்ஷாத் ஸ்ரீ கிருஷ்ண பகவான். கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு. அதனால் இந்த ஆடலை அவனுக்கே சமர்ப்பிக்கிறோம். இந்த உலகத்தை படைத்தது கடவுள், அனைத்து ஜீவராசிகளையும் வாழ வைப்பது இறைவன். மனிதனுக்கு ஆடல் என்ற கலையை தந்ததும் அந்த தெய்வமே. இந்த தத்துவத்தை விளக்கும் வகையில் தலைகணம் ஒரு மணி நெருப்பாய் அழுத்திவிடும் என்பதை விளக்கமாக கூறுவது இந்த பாடல். நடனத்துடன் உங்களை மகிழ்விக்கிறார்கள் நம் செல்லம்மாள் வித்யாலயா மாணவிகள். இப்பொழுதே உங்களுக்கு புரிந்திருக்கும் எந்த பாடல் என்னவென்று. ஆடல் கலையே தேவன் தந்தது, தேவன் தந்தது. வாருங்கள், நம் வித்யாலயா மாணவிகள் எல் ஜெயஸ்ரீ மற்றும் எல் திவ்யஸ்ரீயுடன் நடனத்தை கண்டு களிக்கலாம். ஆஹா, என்ன ஒரு நடனம்! எங்கள் பள்ளியின் மாணவ மாணவியரின் நிகழ்ச்சியை கண்டு ரசித்து இருப்பீர்கள். உங்கள் அனைவரின் ஆசியுடன் மேலும் மேலும் வளர்வோம் என்ற நம்பிக்கையில் உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் அன்புக்குரிய நிரஞ்சனா விக்னேஷ்.